வணக்கம் தோழர்களே. பாஜகவினுடைய வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்கள் பல்வேறு மாநிலங்களில் போராட தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான போராட்டத்தை இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். 4 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அஸ்ஸாம்ல கடந்த 1 மாதமாக பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் பல கட்டங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பீகார்ல இவிஎம் மெஷினுக்கு எதிரான போராட்டம் தொடருது. என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவில்? இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 2 நாய்க்குட்டிங்க சேர்ந்து ஒரு கொடியை பிச்சிட்டு இருக்குங்க. பயங்கரமா கொடியை பிக்குங்க. என்னடான்னு பார்த்தா அது தாமரை கொடி, பாஜகவினுடைய கொடி. அந்த 2 நாய்களும் சேர்ந்து பிச்சு மொத்தமா அத்து போட்டு போயிருங்க கொடிய. இது இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு இந்தியா முழுவதும். எதுக்கடா இன்னைக்கு வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, பாஜகவினுடைய நிலைமை எதிர்காலத்தில் இந்தியாவில் இப்படித்தான் இருக்கும் என்பதை மக்கள் பாஜகவுக்கு உணர்த்துவதற்காக இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்களும் பாருங்களேன். இங்க வாக்கு திருட்டு என்பது தேர்தல் திருட்டு அப்படின்றதுல கடைக்கோடு மனிதர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. சாமானிய உழைக்கிற மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதுதான் இங்கே பாஜகவினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். திருடி ஜெயிக்கிறது வெற்றியே கிடையாதுங்க. மக்கள்கிட்ட நின்று வாக்கு கேட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறான் பாரு, அவன் தான் கெத்து. திருட்டுத்தனம் பண்ணி, களவாணித்தனம் பண்ணி, முள்ளமாரித்தனம் பண்ணி ஏமாத்தி ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அது வெற்றியிலே வராது, அது திருட்டுத்தனத்துல வரும். ஒரு சின்ன பையன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறான், கலி கலி மே ஜோரு பாரத் பிரதான் மந்திரிக்கே ஓட்சோரு அப்படின்றான். அப்படின்னா என்ன? திருடன் யாரு யாரு தெரியுமா? திருடன் பாரத நாட்டினுடைய பிரதம மந்திரியே திருடன், ஓட்டு திருடன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் எதுகை மோனையோட போட்டு விளாசி இருக்காரு. பாருங்களேன். गली गली में शोर है, भारत का प्रधानमंत्री वोट चोर है। और क्या, गली गली में शोर है। चाय से शुरू हुई थी कहानी, गाय तक अटक गई, विकास की मम्मी इनकी रास्ते में भटक गई। இது எதை காட்டுதுங்க? ஏற்கனவே நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். குழந்தைங்க புறம் போட்டு பாஜகவை பொழந்த ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன். நாளைக்கு அது உதவும் நமக்குன்றதுக்காக தனியா வீடியோவே போட்டிருக்கேன். அப்போ பாஜகவை போட்டு பொழக்கிறதுல நம்ம ஆளுங்க ஸ்பெஷலிஸ்டா ஆயிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல தான் நேத்து தெலுங்கானாவில் ஓட்சோரிக்கு எதிராக, ஓட்டு திருட்டுக்கு எதிராக, பீகார்ல நடந்த ஓட்டு திருட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. நீங்க லட்சக்கணக்கான மக்கள் பீகார்ல திரண்டாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பீகார்ல தான் இங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய வேலையை செஞ்சாரு. வாக்கு அதிகார் யாத்திரா என்கிற ஒரு யாத்திரை நடத்தினார். வாக்கு அதிகாரத்தை பெறுவதற்கான யாத்திரை. அந்த யாத்திரையில தான் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டாங்க. எங்க பார்த்தாலும் மனித தலை, எங்க பார்த்தாலும் அலை. மக்கள் கும்பல் கும்பலா வந்து லட்சக்கணக்கில் சேர்ந்தாங்க. பாருங்களேன். இவ்வளவு மக்கள் கூடின இடத்துலதான் ஓட்ட திருடி களவாணித்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. இதே பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவிஎம் மெஷின், அதாவது வாக்கு எந்திரத்திற்கு எதிராக மொத்தமா மக்கள் திரண்டிருக்காங்க. வாக்கு எந்திரமே வேணாயா, உன் பொங்கச்சோறு வேணாம், உன் பூசாரித்தனம் வேணாம், எங்களுக்கு வாக்கு எந்திரமே வேண்டாம் அப்படின்னு ரோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு பீகார்ல. பாருங்களேன். இதுக்கு இடையில தான் இந்த திருட்டுத்தனத்தை கண்டித்து காங்கிரஸ் இந்தியா முழுவதும் போராட்டத்தை நடக்குது. அவங்களோட சாமானிய மக்களும் சேர்ந்து போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. அப்படிதான் தெலுங்கானாவில் இளைஞர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டின் மூலமாக பொய்யான ஒரு வெற்றியை பாஜக அடைஞ்சிட்டே இருக்கு. போலியான தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் மக்களினுடைய ஓட்டையே தப்பா பயன்படுத்தி ஜெயிக்கிறான். மக்கள் யாரு வரணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக உரிமையே காலி பண்றானுங்க. அதை எதிர்த்து தெலுங்கானாவில் மிகப்பெரிய போராட்டத்தை இளைஞர்கள் நடத்தி இருக்கிறாங்க. அது பெரிய மாசா நடந்திருக்கு. பாருங்களேன்.
அந்த வீடியோ போட்டிருக்கோங்க, முழு வீடியோவே போட்டிருக்கோம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பல கோரிக்கைகளை முன்வைத்து பாஜகவை உண்டு இளன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையில தீப்பந்தங்களோடு லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அதுலயும் அதிகமான பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இவங்களை பழங்குடிக்கான பல்வேறு கட்டமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாற்றக்கூடிய இந்த பாஜகவுக்கு எதிராக மக்கள் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் கடுமையான போராட்டங்களை பல கட்டங்கள் நடத்திருக்காங்க. ஒண்ணு, கையில தீப்பந்தத்தோடு போராட்டம் பாருங்க. இன்னொன்னு, பகல்ல கையில பதாகைகளோடு போராட்டம். பதாகைகளை ஏந்தி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து பாஜகவுக்கு எதிராக, ஆளுகிற அரசுக்கு எதிராக களத்துல நிக்கிறாங்க இங்க அசாம் மக்கள். பாத்தீங்கல்ல பெண்கள் எப்படி போறாங்கன்னு. இதுதான் அஸ்ஸாம்ல நடக்கிற நிலைமை. ஹரியானாவுல போராட்டம். ஏற்கனவே பீகார்ல இருந்து ஹரியானாவுக்கு ஆளுகளை ஏத்திட்டு போய் 1,00,000 மேற்பட்ட தொழிலாளர்களை ஏத்திட்டு போய் தனியா அதுக்கு ட்ரெயினே விட்டு வாக்குகளை சூறையாடி இருக்கு பாஜக. தொழிலாளர்களை 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுத்து கூட்டிட்டு போய் போலியாக ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க ஹரியானாவில். அந்த வீடியோ நம்ம பார்த்தோம், ட்ரெயின்ல கூட்டிட்டு போற வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த ஹரியானா மக்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா, பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றீங்க அப்படின்னு ஹரியானா மக்களும் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்களேன். இதெல்லாம் தாண்டிட்டு ஏற்கனவே சட்டமன்றத்துல மேற்கு வங்கத்துல மோடி சோர், பாஜக சோர் அப்படின்னு விடாம ஒரு 20-30 தடவை சொன்னாங்க. அந்த வீடியோ குறித்து கூட நம்ம பேசியிருக்கோம். மம்தா பானர்ஜி விடாம அவங்களுடைய மேற்கு வங்க சட்டமன்றத்துல கடுமையாக ஓட்சோரி யாருடானா பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு பேசினதை நம்ம பார்த்திருக்கோம், முழக்கம் போட்டதை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக இப்ப நடந்துட்டு இருக்கிற எஸ்ஐஆருக்கு எதிராக களத்துல பல லட்சம் மக்களை திரட்டி பேரணி நடத்தினாங்க. இவங்களே பேரணியை தலைமை ஏற்று நடத்தி போறாங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, அப்ப ஒரு பெரிய மாசான ஒரு பயங்கரமான கூட்டத்தை திரட்டி பாஜக இந்த ஆண்டு எப்படியாவது நடக்க போகிற மேற்கு வங்க தேர்தல்ல மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட உள்ளடி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு போலவும் இங்க கேரளம் போலவும் மேற்கு வங்கத்துல கடுமையான உள்ளடி வேலைகளை பாஜக செய்யுது. அந்த அரசை செயல்பட விடாம பணம் ஒதுக்காம ஏற்கனவே அங்க பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி மேல எனக்கு 100% எதிர்ப்பு உணர்வு உண்டு. நான் மம்தா பானர்ஜிக்கு எதிரான மனநிலை கொண்டவள் தான். மம்தா பானர்ஜி அவ்வளவு ஒன்னும் ஒழுங்கான மிக நேர்மையான அதிகாரி அல்லது நேர்மையான அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மம்தா பானர்ஜி என்னென்ன உள்ளடி வேலை பண்ணாங்கன்னு எனக்கு வரலாறு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவங்களும் களத்துல நின்று ஓட்டு திருட்டுக்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத யதார்த்தம். இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒரு மாநிலமாக இந்த போராட்டம் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலமா அவங்க போராட்டத்தோடு அவங்க கோரிக்கையோடு ஓட்டு திருட்டுக்கு எதிராகவும்
போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் ஹரியானா, மேற்கு வங்கம், பீகார், தெலுங்கானா, இன்னொரு பக்கம் அஸ்ஸாம், இப்படி ஒரு பக்கமா போராட்டங்கள் பரவி வருது. ஏற்கனவே டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட போராட்டங்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்களுக்கான தேவைகளை, கோரிக்கைகளை முன்வைத்து பாஜக அரசு உண்டு இல்லைன்னு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அசால்ட்டா பாஜக இதை கடந்து போயிடலாம்னு நினைச்சா மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஜனநாயகத்தை வேட்டையாடிட்டு இருக்கீங்க, அரசியல் சாசன சட்டத்தை படுகொலிக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, இந்திய மக்களினுடைய ஜனநாயக உரிமையை பறிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க? அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் களத்தில் இறங்கி இருக்கிற தோழர்களை அடிச்சு ஆடணும்னா கொஞ்ச நாள்ல இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை.